இங்க காவேரியுமே விஜய் சைன் போட சொன்ன உடனே அப்படி திணறி போய் நிற்கிறாங்க. சொல்லப்போனால் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட எங்க விஜயுமே ஏன் மேடம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் சைன் போடுவீங்களான்னு சொல்லி ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா இங்க காவேரியோட மனசுக்குள்ள எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களோட முகத்தை பார்த்தாலே தனியாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனா விஜயுமே தன்னோட ஷேர் தான் அவங்களுக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்காம காவேரியுமே வேற வழி இல்லாம விஜய் இப்படி சொன்னதுனால அவங்களுமே சைன் பண்றாங்க. சைன் பண்ண உடனே எதை பத்தியும் கேட்காம எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ராகினியுமே இந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்பா இவன் மூஞ்ச பாரு இப்பதான் பேய் அடிச்ச மாதிரி இருக்கு, இதை வச்சு இவளை கண்டிப்பா ஓட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி பின்னாடியே போயிட்டு அவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன காவேரி நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியுமே என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராகினியை சொல்றாங்க. ஆனால் ராகினியுமே இருந்துக்கிட்டு இங்க பாரு காவேரி இந்த விஷயங்கள்லாம் விஜய் மூலமா நடக்கிறப்போ எனக்கும் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் உன் முகத்துல இருக்க ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, அதனால நீயா போறது நல்லது, விஜயே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற நிலைமைக்கு கொண்டு வந்துடாது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே காவேரியை ரொம்பவே ஹெல்ப் பண்ணி வர்றாங்க. இதே நேரம் காவேரியுமே கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், எதுக்காக இந்த விஜய் இப்படி பண்றாரு, நான் வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க விஜயோட மனசுலயோ அப்பா இதுக்கு மேல காவேரிக்கு நம்ம பாதி ஷேரை கொடுத்துட்டோம், இதுக்கு மேல அவளுமே இந்த கம்பெனியில ஒரு பார்ட்னர் தான், அதாவது ஒரு ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி அவருமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட மனசுகள் நினைச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸா இந்த பக்கம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரோட பிளான் படி அவர் காவேரியை ஆஃபீஸ் கூட்டு போய் அங்க இருக்கவங்க முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க காவேரியோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் சுத்தமாவே புரிஞ்சுக்கவே இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவும் எப்பவும் போல காலையில எழுந்திரிச்சு வெளியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெண்ணிலாவை பார்த்த விஜயுமே ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட போயிட்டு என்ன வெண்ணிலா சாப்பிட்றியா, ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரியுமே கொஞ்சம் மனசை தேத்திட்டு கீழே வராங்க. அப்ப இந்த பக்கம் விஜயை பாக்குறப்போ அவங்களுமே வெண்ணிலாக்காக என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு அப்ப கண்டிப்பா இனிமேல் விஜயோட லைஃப்ல நம்ம இருக்க மாட்டோம் போல இருக்கு, ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு, வெண்ணிலாக்கு தான் என்னோட லைஃப்பை நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வருத்தத்தோட இந்த பக்கம் கங்காவோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் கங்காவோட வீட்லயுமே கங்காவுமே இந்த பக்கம் குமரன் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அவர் ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் பண்ணது அது மட்டும் இல்லாம இந்த ரீல்ஸ் பண்றது இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம மிஸ்ட்ரியா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் குமரன் அங்கிருந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் நிறுத்தி இங்க பாருங்க நீங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க என்ன பண்றீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல, நீங்க எதா இருந்தாலும் சரி ஒழுங்கா நடந்துக்குங்க, வேற மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்க குமரனை மிரட்டி விடுறாங்க. அதே நேரத்தில் மிரட்டி விட்டுட்டு உள்ள போலான்னு சொல்லி நினைக்கிறப்போ இங்க காவேரி ரொம்ப சேடா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரியை பார்த்த கங்காவும் உடனே இந்த பக்கம் காவேரி கிட்ட என்னாச்சு எதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கேன், ஆமா ஏன் சேடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியுமே ஒன்னும் இல்லக்கா சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கங்காட்ட நடிக்கிறாங்க. ஆனா கங்காவுமே காவேரியோட முகத்துல ஏதோ ஒரு சேட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுமே சரி ஓகேவா கேஷுவலா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இந்த பக்கம் காவேரியுமே நேற்று இந்த பக்கம் விஜய் சரக்கு போட்டு பண்ண விஷயம் எல்லாத்தையுமே இங்க கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து எங்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க, எனக்கு என்னமோ டிவோர்ஸ் பத்திரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க கிட்டையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே காவேரி கிட்ட நீ நினைக்கிற மாதிரி விஜய் அப்படிலாம் பண்ண மாட்டாரு, அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா உங்ககிட்ட தான் டேரக்டா சொல்லியிருப்பார்ல, அவர் வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே இந்த பக்கம் காவேரிக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே இல்ல கடைசி நிமிஷத்துல இது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப கூட ஏன் மேடம் அதை படிச்சு பார்த்துட்டு தான் சைன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு, வேற வழி இல்லாம நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கங்காவுமே இங்க பாரு நீ தான் இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி பண்ணக்கூடாது, முதல்ல அவ அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீ எடுத்து படிச்சு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு, சொல்லப்போனா உனக்கு தான் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ பண்ணலாமே அது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு என்னால அதுக்கப்புறம் பதில் பேச முடியல, அதனாலதான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கங்காவுமே நீ நினைக்கிற இதெல்லாம் வாய்ப்பே இருக்காது, கண்டிப்பா நான் சொல்றேன் விஜய் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரிக்கு அட்வைஸ் சொல்லி மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயுமே அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இங்க காவேரிக்கு ஆஃபீஸ்ல வச்சு எல்லாரும் முன்னாடி அவங்களும் ஈக்குவல் பார்ட்னர், அது மட்டும் இல்லாம அவங்களும் இந்த கம்பெனியோட ஓனர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி லாயர் மூலமா அங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டோன்னே உள்ள இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு பரவாயில்ல அப்ப இவங்க ஏற்கனவே திறமையா இந்த மாதிரி நம்மளெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க, அப்ப கண்டிப்பா இவங்க ஓனர் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும், அதனால நம்ம எல்லாருக்குமே என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே தெளிவா கிடைக்கும் அப்படிங்கறதுமே யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயம் இங்க வீட்டுல இருக்கவங்களையும் ஆஃபீஸ்ல இருக்கவங்களையும் தாண்டி ஆஃபீஸ்ல இருக்க ஒரு நபரால இந்த பக்கம் ராகினிக்கும் தெரிய வருது. அவங்களுமே அப்போ விஜய் இதுக்காக தான் சைன் வாங்கியிருக்கானா, நான் தான் வேற எதுவும் நினைச்சிட்டேனா, சரி ஓகே அவ இதை வச்சு கஷ்டப்படுற அது ஒரு பக்கம் இருக்கட்டு, நாளைக்கு இந்த உண்மை எல்லாத்தையுமே விஜய் வெளியில கொண்டு வரானே அதுக்கப்புறம் நம்ம காவேரியை இந்த மாதிரி பிளேம் பண்ண முடியாது, கண்டிப்பா அவன் நம்மளோட வார்த்தைக்கும் பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி காவேரி என்ன பண்ணணும்
பண்ணலாம், இந்த விஷயத்துக்கு அவளை போகாம எப்படி தடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க ராகினியும் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.